Hi friends, welcome to GD Law Studies. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டியில 5 years BA LLB ஆனர்ஸ்க்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து முடிவடைஞ்சிருச்சு. இந்த நிலையில நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல என்ன கேக்குறாங்கன்னா கவுன்சிலிங் வந்து ஆன்லைன்ல நடக்குமா ஆஃப்லைன்ல நடக்குமா, நான் எப்படி போய் காலேஜ்ல ஜாயின் பண்றது அப்படி தான் கேக்குறாங்க. உங்கள சில பேருக்கு இந்த டவுட்ஸ் இருக்கும். எல்லாருக்குமாகவே இந்த வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். அது மட்டும் இல்லாத ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா காலேஜ்ல எவ்வளவு ஃபீஸ் வந்து வாங்குறாங்கன்றது இந்த வீடியோல நான் போடுறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பில்ல ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லாவில் தான் வந்து கவுன்சிலிங் டேட்டானது அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கட் ஆஃப் மார்க் எல்லாமே வெளியிடுவாங்க. அடுத்தது தான் வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்படுற மற்ற கவர்மெண்ட் காலேஜஸ் எல்லாத்துக்குமே வந்து கவுன்சிலிங் டேட்டானது அனௌன்ஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் எல்லாமே வெளியிடுவாங்க. சோயில் ஏன் வந்து ஃபஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்கன்னா கம்மியான சீட்டை வந்து ஃபஸ்ட்டே ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜஸ்க்கான சீட்டை வந்து ஃபில் பண்ணுவாங்க. இப்போ சோயிலை பொறுத்த வரைக்கும் 4 வகையான கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. BA LLB ஆனர்ஸ், BBA LLB ஆனர்ஸ், BCom LLB ஆனர்ஸ், BCA LLB ஆனர்ஸ் என்ற 4 கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதற்கான கவுன்சிலிங் எப்போ வரும்னு அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்க்குறோன்னா ஜூன் வந்து 15க்குள்ளே வந்து வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் தான் நடக்கும், ஆஃப்லைனில் நடக்காது. உங்களுக்கு வந்து டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் வந்து உங்களுடைய மெரிட் லிஸ்ட் கட் ஆஃப் மார்க் எல்லாமே வந்துடும். அதில் வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு மெரிட் லிஸ்ட்டு உங்களுடைய நேமா அல்லது டேட் ஆஃப் பர்த்தை வச்சு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அது வந்து எப்படி அவங்க வெளியிடுறாங்கன்றதை நெக்ஸ்ட்டு அவங்க வெளியிடும் போது நான் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு கவுன்சிலிங் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து மெயில் வரும். அதாவது உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து PDF ஃபார்மேட்டை வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அனுப்புங்கன்னு சொல்கிற மாதிரி உங்களுக்கு மெயில் வரும். அதாவது யூனிவர்சிட்டி வெப்சைட்லேருந்து தான் உங்களுக்கு வரும். நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து அப்லோட் பண்ணிங்களோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினலாக வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நல்லா கிளியராக எடுத்து வச்சுங்க. PDF ஃபார்மேட்டில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு மெயில் வரும்போது நீங்கள் வந்து அந்த மெயிலுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுடைய கவுன்சிலிங் வந்து ஆன்லைனில் முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து என்ன உங்களுக்கு தருவாங்கன்னா அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வெப்சைட்லேயே வந்து உங்களுக்கு இஷ்யூ பண்ணுவாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்தாலே போதுமானது. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணாமோ அதை ஆன்லைன்லேயே பே பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பாங்க. அதுக்கான வீடியோ நான் வந்து அவங்க வெளியிடும் போது நான் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். ப்ளஸ் வந்து இது எல்லாமே முடிச்சுட்டு நீங்கள் இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு ப்ளஸ் வந்து நீங்கள் காலேஜில் போகும்போது என்ன எடுத்துகிட்டு போகணும்னா அஃபிடாவிட்டாக எடுத்துகிட்டு போகணும். இந்த அஃபிடாவிட்டானா என்ன, இதை எங்கே வாங்குறதுன்றத வீடியோவாக மேக் பண்ணி ஆல்ரெடி நான் யூடியூப்பில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதற்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இந்த அஃபிடாவிட்டாவையும் நீங்கள் அலாட்மெண்ட் ஆர்டரையும் எடுத்துகிட்டு நீங்கள் என்னைக்கு வந்து உங்களை காலேஜில் ஜாயின் பண்ண சொல்கிறாங்களோ அன்றைக்கி வந்து நீங்கள் டைரெக்டாக வந்து காலேஜுக்கு போகணும். அதாவது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் காலேஜ் வந்து எங்கே இருக்குன்னா தரமணியில் இருக்குது. அந்த காலேஜில் போய் தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ ஃபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்கன்றத பார்க்கலாம். 5 years BA LLB ஆனர்ஸாக இருந்தாலும் சரி, BCom LLB ஆனர்ஸாக இருந்தாலும் சரி, BBA LLB ஆனர்ஸாக இருந்தாலும் சரி, BCA LLB ஆனர்ஸாக இருந்தாலும் சரி, பெரிய இருக்கு 87,635 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே வந்து 3 years LLBக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா பர் இயருக்கு 87,135 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. இதுவே வந்து BA LLB வந்து 3 years-ஆக இருந்தாலும் சரி 5 years-ஆக இருந்தாலும் முடிச்சுட்டு அடுத்தது PG பண்ணுவாங்க இல்லையா, LLM-க்கு வந்து ஃபஸ்ட் இயருக்கு வந்து 38,200 rupees-உம் செகண்ட் இயருக்கு வந்துட்டு 32,000-உம் சார்ஜ் பண்ணுறாங்க. அவ்வளோதான். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது லா காலேஜில் அட்மிஷன் போட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு யூனிவர்சிட்டி வெப்சைட்டில் என்ன அப்டேட் வந்தாலும் நான் வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிங்க. தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங். ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு GD Law Studies. இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர்